ஐயா அனைவருக்குமே வணக்கம். எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நினைக்கிறேன். கொடுக்கக்கூடிய கணிப்புகள், வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்புகிறேன். எல்லா நாடுகளில் இருந்தும் கிடைக்கக்கூடிய ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 1 மில்லியன் சந்தாதாரர்கள் பக்கமாக நம்ம நெருங்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எல்லாருக்கும் அவங்க ஏற்றபடியே அவங்க நினச்சபடியே அமைஞ்சிருக்கான்னு கேட்டோம்னா இல்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களிடையே இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பலருக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இருக்குது. அதே திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அதே திருமணத்தில் 2வது திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்படி இந்த 12 ராசியில் பெரும்பாலும் இந்த 2வது திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ள அந்த ராசிகள் யார் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கணிப்புகள் பொதுவான கணிப்புகள் தான். அவரவர்களுடைய சுயஜாதத்தை பார்க்கும்போது தான் இதற்கான மாற்றங்கள் தெளிவாக நம்மளால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கொடுக்கக்கூடிய கணிப்புகள் பொதுவான கணிப்புகள். அதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9345397967 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க. சரிங்களா? சிலர் திருமணமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கக்கூடிய காலத்தில் சிலர் முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சாலும் 2வது திருமணம் செய்யறதுக்கும் சில பேர் தயங்கிறது இல்லை. அப்படி 2வது திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நபர்களும் இருக்காங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களில் அவரவர்களுடைய மனநிலை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அவரவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பொறுத்து தான் இந்த விஷயங்களும் அமையுது. சரிங்களா? அப்படி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவில் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். பலருடைய வாழ்க்கையில் காதல் இருந்திருக்கும். பலர் காதலித்தவர்களே கைப்பிடிச்சிருப்பாங்க. அதாவது காதலித்தவர்களே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சில பேர் காதல் கைகூடாமல் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை செஞ்சுருப்பாங்க. அப்படி திருமணம் செய்த பல தம்பதிகள் சிறந்த ஜோடிகளாகவும் இங்கே வாழ்ந்திருக்காங்க. சிலர் பிரச்சனைகளை சமாளித்து கடைசியாக பொறுமை இழந்து பிரிந்தவர்களும் இருக்காங்க. அதாவது ஏற்கனவே முதல் திருமணத்தில் ஏற்பட்ட ரணத்திலிருந்து மீண்டு 2வது திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்த நபர்களும் இங்கே இருக்காங்க. சரிங்களா? ஆகவே எல்லா விதமான மனிதர்களுக்கும் நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஜாதக ரீதியாக, அதாவது ராசிகள் ரீதியாக இதற்கான வாய்ப்புகள் உள்ள ராசிகள் யார் அப்படின்ற பொதுவான கணிப்புகளை இப்போ பார்ப்போம். இதில் வரக்கூடிய முதல் ராசி ரிஷபம். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, திருமண இன்பத்தை பெறக்கூடிய சுக்கிர பகவான் ஆளக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசி. இந்த ராசியை சேர்ந்தவர்கள் முதல் முறையாக திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கையில் எதிர்பார்த்த இணக்கமான உறவு ஒருவேளை அமையலை அப்படின்னா அவர்கள் அடுத்த ஒரு திருமணம் செய்வதற்காக சிலர் தயங்குவதும் இல்லை. சில பேர் முதல் திருமணத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளித்து அந்த வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்ளக்கூடிய திறமையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆனால் எப்போ பொறுமை இழந்து எப்போ இந்த பிரச்சனைகள் சண்டைகள் அதிகமாக வருதோ அப்போ தான் இவர்கள் யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஆகவே திருமணம் 2வது திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ள ராசிகளில் ரிஷபராசிக்காரர்களும் இருக்காங்க. சரிங்களா? இது நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சுக்கிரனின் அதிபதியாக கொண்ட மற்றொரு ராசி துலாம் ராசிக்காரங்க. இந்த ராசியை சேர்ந்தவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கை துணையுடன் நல்லிணக்கம் மற்றும் அமைதியை தேடக்கூடியவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணக்கூடிய நபர்களிடம் மன நிம்மதி தான் இவங்க முதல்ல தேடுவாங்க. அவர்களிடமிருந்து மன நிம்மதி வந்தால் துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அந்த வகையில் இவர்களின் திருமணத்தில் சீரான வாழ்க்கை ஒருவேளை அமையலை அப்படின்னா மன டிப்ரெஷனுக்கு போவாங்க, மன அழுத்தத்துக்கு போவாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நாட்கள் போக போக இவர்களுக்கு கோபம், டென்ஷன் இதெல்லாமே அதிகரிக்கும். இதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான முயற்சிகளையும் எடுப்பாங்க. இல்லை கடைசி வரைக்கும் திருமண விஷயங்களில் திருமணம் சார்ந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றப்ப தான் துலாம் ராசிக்காரர்கள் இதற்கான சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராக மாறுகிறார்கள். சரிங்களா? இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசியாக இருந்தாலும் பிறரின் உணர்வுக்கு மதிப்பு தரக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதிலும் திருமண வாழ்க்கையில் துணையை, அதாவது வாழ்க்கை துணையை அழகாகவும் அமைதியாகவும்
அவர்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து நேசிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதே சமயம் தன் திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லை அப்படின்னா விரக்தி தரக்கூடிய மன வாழ்க்கை அமையும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதான் பார்ப்பாங்க. சரிங்களா? கோபங்கள் அதிகம் வரும், டிப்ரெஷன் அதிகமாக வரும். ஆரம்பத்தில் நிறைய விஷயங்களை அனுசரித்து போவாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு இடத்துல தவறு நடக்குது, பிழை இருக்குது, மாற்றிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் இவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் மாற்றிக்கிட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒருவேளை இவர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள், வாழ்க்கை துணையாக வந்த நபர்கள், அவர்களும் இவர்களுக்கு போட்டியாக சில பிரச்சனைகளையும் சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் பண்ணுனா விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப மன அதிருப்திக்கு போயிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுசு. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் சுதந்திர மனநிலை கொண்டவர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. திருமண வாழ்க்கையிலையும் சமரசம் செய்ய இவர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதாவது எப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கணும்னு நினைப்பாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பலருக்கும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். சிலருக்கு சில சோதனைகள் வரும். திருமணமான ஆரம்பத்தில் சில சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், வாக்குவாதங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஃப்ரீடமாக இருந்தாங்களோ அதே மாதிரி ஃப்ரீடமாக திருமணத்துக்கு பிறகும் தன்னுடைய சுதந்திர நிலை அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். சரிங்களா? இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தங்களுடைய உறவில் மன நிம்மதியும் நல்ல விஷயங்களையும் தேடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் அவர்கள் நினைத்த வகையில் திருமண வாழ்க்கை அமையலை அப்படின்னா அதிலிருந்து மீண்டு தன் மன கருத்துக்களோடு ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் தான் பெரும்பாலும் இவங்க யோசிப்பாங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நிதானம் இருக்கும், பொறுமை இருக்கும், ஆரம்பத்தில் எவ்வளவோ அனுசரித்து போவாங்க. ஆனால் என்னென்னா இவர்களுக்கான துணையாக இல்லாமல் மன கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், சண்டைகள்னு எப்போ அளவுக்கு அதிகமாக வருதோ அப்போ தான் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதிரி அதாவது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா நம்ம திருமண வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய தருவாய்க்கு தள்ளப்படுவார்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 ராசிக்காரர்களுக்குமான பொதுவான கணிப்புகள் தான் இது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது பொதுவான கணிப்புகள். அவர்களுடைய சுயஜாதத்தை பார்க்கும்போது இதற்கான முழுமையான தெளிவான துல்லியமான விளக்கங்கள் இருக்கும். சரிங்களா? ஏன்னா எல்லாருக்கும் இங்கே 2வது திருமணம் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஜாதகப்படி தான் இந்த 2வது திருமணம்ன்றது அமையிறதுக்கான அமைப்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம இன்னும் தொடர்ந்து எல்லா விதமான கணிப்புகளும் நம்ம ஜாதகத்தில் பார்க்க இருக்கோம். உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா 9345397996 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.